எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்டா ரூம் போட்டு ஒரு யோசிக்கிற ராசி. அவங்க ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவுகளை தப்பா எடுத்து அந்த முடிவை தப்பா செஞ்சு பெரிய பிரச்சனைகள்ல போய் உங்களுடைய எல்லா திறமையும் உங்களுடைய எல்லா அறிவும் சுரண்டப்பட்டு நம்ம என்ன பண்ணா அது என்ன பண்ணா இதை பண்ணான்னு மனசுக்குள்ளே யோசிச்சு ஒரு பேலன்ஸான மைண்ட் அந்த டேலி ஆகுற வரை அவர்கள் விடவே மாட்டார்கள். கூட்டி கழித்து பார்த்து எந்த இடத்துலடா ஆன்சர் தப்பா இருக்குதுன்னு இவ்வளவு முயற்சி எடுத்த விஷயம் இவ்வளவு நடக்காம போச்சு அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் மிகவும் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குலதெய்வம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. கன்னிராசிக்காரர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பத்தி சொல்லுங்க சார். கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய தொடர்பு அப்படின்னு சொல்றது கன்னிராசி மட்டும் இல்லைங்க, அவங்க பிறந்த லக்னமும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த குலதெய்வத்தினுடைய அருள்னால இவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி இவங்க தத்ரூபமா உணர்றாங்க தன் வாழ்க்கையில ஆகா இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் குலதெய்வ அருள் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் உணர்வாங்க. கடைசி வார்த்தையை அதை சொல்லுவாங்க. முதல் வார்த்தை என் குலதெய்வத்தின் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன் அப்படிம்பாங்க. அடுத்து அடேங்கப்பா குலதெய்வ அருள் மட்டும் இல்லைன்னா அப்படிம்பாங்க. ஜாதக கட்டத்துல நீங்க பாருங்களேன், உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமே தெய்வத்தினுடைய அருளை சொல்லக்கூடிய இடம். அந்த 5ஆம் இடத்தை இருக்கக்கூடிய கிரகம், பார்க்கக்கூடிய கிரகம், அந்த 5ஆம் இட அதிபதி அமர்ந்த இடத்தை பொறுத்து தான் ஒருத்தருக்கு தெய்வ வலிமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக இருக்கிறதுனால அவங்கள ஒரு கடன்படாத ஒரு வாழ்க்கை இருக்கணுங்க. கையில கொஞ்சம் காசு இருந்தாலும் அதுல நிம்மதியான ஒரு வாழ்க்கையா இருக்கணுங்க. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப காமா இருப்பாங்க. ஆனா 1008 கணக்கு, யோசனைகள், திட்டங்கள், பிளான் இதெல்லாம் வகுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள். குடும்பத்திற்கு தேவையான வியூகங்களை எல்லாம் சரியா வகுத்து அடுத்த கட்டமா தன்னுடைய குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யணும், தன்னுடைய வேலைக்கு என்ன செய்யணும், தன்னுடைய தொழிலுக்கு என்ன செய்யணும், தனக்கு என்ன செய்யணுங்கிற திட்டங்களை எப்பொழுதுமே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் கன்னிராசிக்காரர்கள்ட்ட இயல்பாக இருக்கும். அந்த குணாதிசயங்களுக்கு சைலண்டா அமைதியா அப்படியே பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்களுடைய யோசனைக்கு குலதெய்வத்தினுடைய சப்போர்ட்டுங்கிறது அவங்க வாழ்க்கையில கிடைச்சுக்கிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சனி பகவான மகர வீடா வரும். இவர்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் அது ஆண் வீடு, பெண் வீடு, நீர் ராசி, நிலராசி, நெருப்பு ராசி, காற்று ராசின்னு பிரிக்கிறாங்க. இப்ப உதாரணத்திற்கு உங்க லக்னத்திற்கு 5 கூடிய கிரகம் 5ஆம் வீடு ஒரு ஆண் வீடாக வருது. ஆண் தெய்வம்ங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய பார்வை இருக்கு, அல்லது சனீஸ்வர பகவானே இருக்கிறார் அப்படின்னா ஒரு காவல் தெய்வங்க, எல்லை தெய்வங்க, ஆயுதம் ஏந்திய தெய்வங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு. ஆகாசம் பார்த்த சாமிங்க, வெளியில வாகனத்தோட நிற்கக்கூடிய சுவாமிங்க அப்படின்னு சொல்லுவோம். நீர் ராசியில நிக்குது அப்படின்னு சொன்னா வயக்காட்டுக்கு பக்கத்துல, குளத்துக்கு பக்கத்துல, ஏரிக்கு பக்கத்துல இருக்குதுங்க. நதி ஓடுற இடத்துல ஓடைக்கு பக்கத்துல தெய்வம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா விருட்சகத்துல எல்லாம் அந்த அமைப்புகள் தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா குளம், குட்டை, கம்மா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பு ராசிகளில் அந்த அமைப்பு தென்பட்டா, குலதெய்வத்தினுடைய அமைப்பு அவர்களுக்கு கன்னிராசிகளுக்கு தென்பட்டா மலை மேல இருக்கக்கூடிய தெய்வங்க. கொஞ்சம் நடந்து போறீங்க, கொஞ்சம் கரடு முரடான பாதைகள்லாம் தாண்டி போறீங்க, ஒரு பொட்டல்ல நிற்கக்கூடிய சுவாமிங்க அப்படிலாம் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக குலதெய்வ கணக்கீடு என்பது ஒவ்வொருவருடைய சுய ஜாதக அமைப்புல லக்கணம் 5ஆம் அதிபதி, அது ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் தெய்வங்கள் இருக்கா, பெண் தெய்வங்கள் இருக்கா, ஆதித்தன் 5இல் இருக்க அல்லது அவனே பார்க்க வாதிப்பான் சிவன் தன்னை, நல்ல மதிதான் பார்க்க சார்ந்திட தேவி பாதம், செவ்வாய் பார்க்க குமரன் பாதம் அப்படின்னு சாதக பாரிசாதத்துல சொல்றாங்க. ஆக 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பூரணமா தெரிஞ்சுக்க முடியும். அந்த அருள் மட்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு அரண் போல் அந்த குலதெய்வ அருள்ங்கிறது காத்து நிற்கும். அதை வச்சே ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு குலதெய்வ சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு அப்படிங்கறத எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அது எதிர்காலத்தை பத்தியே, தன்னுடைய நலனை பத்தியும் ஒரு விஷயங்கள், வீட்டு குடும்பத்திற்காகன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அதுக்காக ஸ்டடி பண்ணி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஒரு வேலைக்கு ஒரு இடமாற்றம் பண்றதா இருந்தா கூட பண்ணலாமா வேணாமா,
ஒரு பொருள் வாங்குறதா இருந்தா கூட இது எதனால வாங்குறேன், ஏன் வாங்குறேன், வேணாமா, யூஸ் இருக்கா, இதை விட இன்னொன்று பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, அல்லது இது குவாலிட்டியா இருக்கா, இப்படிலாம். ஒரு குழந்தை இருக்கு, மறு குழந்தை அமைப்பு, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்டா ரூம் போட்டு ஒரு யோசிக்கிற ராசின்னு சொன்னா கன்னி ராசின்னு சொல்லுவோம். யோசிச்சதுக்கு அப்புறம் ஏப்பா இவ்வளவு டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளவு அனலைஸ் பண்ணி திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று கன்னிராசிக்காரர்களுடைய மைண்ட்ல வரும். ஒரு சந்தேகம் கன்னிராசிக்காரர்கள் தன் மனசுக்குள்ள வந்த உடனேயே 10 நாள் யோசிச்ச விஷயத்தை 10 செகண்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க மனசுக்கு சரின்னு படலையாம், அதனால அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட உடனே செஞ்சிருக்கலாமே, செய்ய முடியலைன்னு சில நேரங்களில் வருத்தப்பட்டாலும் கூட அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்ல வேலைடா, சரியான நேரத்தில் எஸ்கேப் ஆயிட்டோம். எதுல இருந்து? மனசுல இருந்து. இதை செய்ய வேணாம், செய்யணும்னு பல நாள் திட்டமிட்ட காரியங்கள் செய்ய வேணாம்னு ஒரு நொடி பொழுதில் கன்னிராசிக்காரர்கள் முடிவு எடுத்து அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா நின்றதுனால நிறைய விஷயங்களை, நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அதை கொடுத்தது, அந்த முடிவை கொடுத்தது, கடைசி நிமிஷத்துல உங்களை எஸ்கேப் பண்ண வச்சது கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வமாக இல்லாமல் வேறு யாராக அங்க இருக்க முடியும்? அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்றது. சரி, பொதுவா கன்னிராசினாலே கால்குலேட்டிவ் மைண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவும் பண விஷயத்துலலாம் ரொம்ப சரியான திட்டமிட்டு தான் பண விஷயத்தெல்லாம் கையாளுறாங்க. பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படி இருக்கு? கால்குலேட்டிவ் மைண்டில் கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சந்தர்ப்பம் சூழ்நிலைக்காகன்னு இல்லை, பொதுவாகவே அது புதனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால செய்கிற விஷயத்த தெளிவாக செஞ்சிருவோம் அப்படிங்கிற கால்குலேட்டிவ் மைண்ட். சரி, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் போய்க்கிறோம் அப்படிங்கிற கால்குலேட்டிவ் மைண்ட். எடுத்த விஷயம் நஷ்டம் இல்லாமல் முடிச்சிருவோம் அப்படிங்கிற கால்குலேட்டிவ் மைண்ட். இது ஒன்றும் தப்பு இல்லை, அப்படிதானே? ஆக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு பெரிய விஷயம், ஒரு டீல், ஒரு பிஸ்னஸ் டீல் நடக்குது, அல்லது ஒரு உங்களுடைய தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், நீங்கள் ஒரு பார்ட்னரை எடுத்துக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு இடமோ பொருளோ விற்கிறீங்க, பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அதை பற்றி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த டீல் வந்து பாதியில் ஒரு கட்டத்தில் நிற்கும். அந்த நின்ன விஷயம் எவ்வளவோ முயற்சி பண்ணி எவ்வளவோ பேசி பேசி எடுத்த காரியம் அப்படியே ஒரு பக்கத்தில் நடக்காமலே கூட சில நேரங்களில் போயிடும். அப்போ நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், என்னடா இவ்வளோ முயற்சி எடுத்த விஷயம் இவ்வளோ நடக்காமல் போச்சே அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் மிகவும் வருத்தப்படுவாங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யலை, பல முறை யோசனை பண்ணி செஞ்ச விஷயம், ஆனால் இவ்வளவு நடக்குன்னு வந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுது அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றிய விஷயமே வந்து பெருசாக அவங்களுக்கு மனக்கவலையை கொடுத்தாலும் கூட பின்னால் அவங்களுக்கு புரியும், ஆத்தி பெரிய நஷ்டம் வர தெரிஞ்சிச்சு, பெரிய பாதிப்பு வர தெரிஞ்சிச்சு, இந்த மனுஷனோட சேர்ந்திருந்தா நம்மளும் பெருசா கஷ்டப்பட்டு போயிருப்போம், இவங்களோட கூட்டாளியா சேர்ந்திருந்தா நம்ம பணத்தை பூரா இழந்திருப்போம், அவமானப்பட்டிருப்போம், பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருப்போம். ஆனா அந்த கடைசி நேரத்துல என் சாமி, என் குலசாமி வந்து தாயா காப்பாத்துச்சு, என் முடிவை நானே மாத்திட்டேன் ஐயா, நல்ல வேலையா அவனோட சேரலையா அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் ஒரு செகண்ட் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்கேதாங்க குலதெய்வம் வந்து நிக்குது. அங்கேதாங்க குலதெய்வ ஸ்தானம் அவர்களுடைய ஜாதகத்துல வலுவா நிக்குது. ஒரு பெரிய டீல், பெரிய ஒப்பந்தம், பெரிய லாபம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் லாபம் வரலைனாலும் நஷ்டத்துல இருந்து உங்களை காப்பாத்திருக்குன்னு சொன்னா அது கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருளா இல்லாம வேற யாராங்க இருக்க முடியும்? கன்னிராசிக்காரர்கள் வந்து இவங்க விரும்பிய ஒருத்தரை இவங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? விரும்பிய உறவு விலகுவதற்கு சில பாவ கிரகங்கள், சர்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் சுய ஜாதகத்தில் அமைப்பு. சில பேருக்கு வந்து கேது திசை, கேது புத்தி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் பிரிவு அப்படின்றது ஏற்பட்டு போயிடும். அதுலேயும் 6, 8, 12ஆம் அதிபதி திசைகள்லாம் வரும்போது மரணத்தால் பிரிவு அல்லது நல்ல நல்ல பரஸ்பரமான நட்பே கூட பிரிவு அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? பிரிந்த உறவுகளை நினைத்து அதிகமாக கவலைகள் படுவோம். அதை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப ஆத்மார்த்தமா, ரொம்ப அதீதமான அதை சென்சிட்டிவா யோசனை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி எல்லா விஷயத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா, அதை என்ன பண்ணா, இதை பண்ணான்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சு 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 ஒரு பேலன்ஸான மைண்ட் செட்டுக்கே அவர்களால வர முடியாது. கன்னியை பொறுத்தவரை ஒரு கிளாரிட்டியான மனநிலை இருந்தால் மட்டும்தான் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு கரெக்டாக போவாங்க. சொல்லப்போனால் வாழ்க்கையில் எல்லா கணக்கும் கன்னிக்கு டேலி ஆகணும். அந்த டேலி ஆகிற வரை அவர்கள் விடவே மாட்டார்கள். கூட்டி கழித்து பார்த்து எந்த இடத்துலடா ஆன்சர் தப்பா இருக்குதுன்னு கன்னிராசிக்காரர்கள் மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு ராசி.
அந்த நேரத்துல கடைசியில எல்லாம் முடிஞ்சு மனசு அப்படியே ஒரு லேசா அப்படி கொஞ்சம் லேஸ் ஆகும். இவர்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயங்கள் நடக்கும். அந்த மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும். அந்த ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் திரும்ப கன்னி பிரைட்டா வாழ்க்கையில மாறும். அந்த பிரைட், அந்த ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்ததே, உங்க மனசுக்கு ஆறுதலை கொடுத்ததே, அந்த பிரிவு சரிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விடைய கொடுத்ததே கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தான். கன்னிராசிக்காரர்களுடைய மனதிற்குள் புகுந்து இவர்கள் மனசை திடப்படுத்துதுன்னு சொன்னா அது குலதெய்வமா இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? கன்னியை பொறுத்தவரை அதீதமான ஸ்ட்ரெஸ், ஃபீலிங்ஸ், கவலை எது இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணாலே அதுல இருந்து விடுபடலாங்க. அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இவங்க மனசை உடையாம பாதுகாக்கும் அப்படின்னு நிச்சயமா சர்வ கிரகங்கள் இவர்களுடைய மனசு உடைவதற்கு எத்தனை வழிவகைகளை செய்தாலும் கூட இவங்க விழப்போற அந்த தருணத்துல தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமா குலதெய்வம் பரிபூரணமாக துணை நிற்கும். ஒருவேளை கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படின்னா எப்படி எல்லாம் உணர்றாங்க சார்? பொதுவா குலதெய்வ அனுகூலம் நிச்சயமா வேணுங்க. அது நமக்கு கெடுதல் நடக்குது அப்படின்னு உணரக்கூட முடியாது. நம்ம தப்பானவர்களுடைய கூட்டல இருக்கலாம் அப்படிங்கிறத உணரக்கூட முடியாது. நமக்கு தப்பு நடக்க போகுது அப்படிங்கிறது உங்க மனசுக்கு தெரியவே வராது. நம்ம செய்யறதா சரி, நம்ம போடுற திட்டம் தான் சரி, நம்ம போடுற கணக்கு தான் கரெக்டு அப்படின்ற ஒரு மனம் நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே ஏத்துக்க வச்சு உங்களை அப்படியே டியூன் பண்ணி உங்களை நம்ப வைக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவுட் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் உங்களுக்கு என்னதான் நீங்க திட்டமிட்டாலும் கூட ஆள் மனசு அது சரி தப்புன்னு சொல்லுது. அதுக்கான சரியான சூழலை அமைச்சு கொடுக்குது, சரியான நபர்களை அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொன்னா அந்த திட்டங்கள்லாம் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ராசிக்கு சுப கிரகங்களுடைய வலு அதிகமா இருக்கணும். அதுலயும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா கன்னிராசிக்காருடைய மனக்கணக்கு தோத்து போயிடும். அவங்க போடக்கூடிய திட்டங்கள் தோத்து போயிடும். அவங்க ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் முடிவுகளை தப்பா எடுத்து அந்த முடிவை தப்பா செஞ்சு பெரிய பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்கிருவாங்க. 1008 பேர் தடுத்தாலும் கூட குடும்பத்துல பெத்த புள்ள, கட்டுன பொண்டாட்டி அல்லது அப்பா எல்லாம் யாரு சொன்னாலும் இவங்க மைண்டுக்குள்ள அது போகவே போகுது. நான் பிடிச்சதுதான் சரி அப்படின்னு வாதாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அது சரியா போய் அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஏன்னா இவங்க நான் நிறைய அனலைஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, உங்களுக்கு தெரியாது போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா குலதெய்வ அருள் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதியாக சனி பகவான் வந்தாலும் கூட அவரே 6 குடையவனாகவும் வர்றதுனால ஒரு நோய் ஒரு முறையா ஒரு வைத்தியம் பார்த்து கரெக்டான மருந்து எடுத்தா பரவாயில்ல. அது இவங்க சொல்றாங்கன்னு அவங்கள்ட்ட போறது, அவங்க சொல்றாங்கன்னு இவங்கள்ட்ட போறது, அதை ப்ராப்பரா மருந்து எடுத்துக்கிறதுல அலட்சியப்படுத்துறது, அல்லது இவங்களா சொந்தமா தனக்கே டாக்டரா மாறிக்கிறது, இப்படிலாம் இவர்கள் அந்த மூலிகை, ஏன்னா இயற்கை காவலர்கள், இயற்கை நேசிப்பவர்கள்னு சொல்றாங்க கன்னிராசிக்கு. அதனால நாங்க இயற்கை மருத்துவத்திலே இதெல்லாம் சரி பண்ணிக்கிறோம், நாங்களே வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிடுவாங்க. அது ஒன்று சித்தாவை பார்த்தா ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, அலோபதி பார்த்தா ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, எதையுமே ஒரு ப்ராப்பரான மெடிசன் இல்லாம குண்டக்க மண்டக்க போட்டு நோயை தீவிரப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா குலதெய்வ அருள் அவர்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா. கன்னிராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாயா வர்றாரு. செவ்வாய்னா பிளட் ரத்த உறவுகள்னு சொல்றாங்க. இவங்க பேசின ஒரு பேச்சு கன்னி புதன், அது நல்ல விதமாக பேசியிருந்தாலும் கூட இவங்க வாக்குஸ்தானத்துக்கு 2ஆம் வீடு துலாம், அது காற்று ராசி அப்படின்னு பேரு. காத்துல அப்படியே தீயா பரவி இவங்க ஒண்ணு சொன்னதை 4ஆ திரிச்சு வீட்டுக்குள்ள ஒரு வில்லனோ ஒரு வில்லியோ ஒரு கலியுக நாரதனோ உள்ள உட்கார்ந்துருந்து கன்னியினுடைய மனசை, கன்னியினுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை, கன்னியினுடைய குடும்பத்தை, கன்னிக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை ஒருத்தர் கெடுக்கிறாங்கன்னு சொன்னா அங்கே குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லுவாங்கல்ல, வளர்த்தகடா தான் மார்புல பாயுதுன்ன மாதிரி, வளர்த்தகடா முட்டை வந்தா பூர்வ ஜென்ம பாவம்படி அம்மாளுன்ன மாதிரி இவர்களுக்கு யாரை நேசித்தார்களோ, யாரை பாதுகாத்தார்களோ, யாரை வளர்த்து விட்டாங்களோ அவங்க தனக்கு எதிராக திரும்புறாங்க அப்படின்னு சொன்னா கன்னிக்கு குலதெய்வ அருள் அவர்களுக்கு கெட்டு போய் நிற்குதுன்னு அர்த்தம். கன்னிக்கு பாதகாதிபதி குரு, பெத்த உள்ள அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இல்லை. ஒரு வீடு கட்டினேன், அந்த வீட்டில் குடியிருக்க முடியல, வீட்டை ஆரம்பிச்சேன் முடிக்க முடியல, வீடு நல்லபடியா வாஸ்து பார்த்து தான் கட்டணும், ஆனா என்னன்னு தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி சொதப்பலாவே இருந்துகிட்டு இருக்கு, உள்ள அடிப்பசகல்கள் ஏற்பட்டு இருக்கு, அவ்வளோ கவனிச்சு பார்த்து ஒரு சின்ன மிஸ்டேக் எங்க வாழ்க்கையை பெருசா பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் என்னதான் உங்களுக்கு அறிவை கொடுத்திருந்தாலும்
உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் என்னதான் உங்களுக்கு உழைப்பை கொடுத்திருந்தாலும், உழைக்கணுங்கிற மனசை கொடுத்திருந்தாலும், பெரும் தனத்திற்கு சொந்தக்கார கிரகமான குரு கன்னி ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால பெரிய உழைப்பும் பெரிய திறமையும் பெரிய புகழும் இருந்தாலும் கூட இன்னொருத்தட்ட போய் வாழ்நாள் முழுசும் அடிமையாகவே இருந்துகிட்டு இருக்கீங்க. உங்க திறமை உங்களுக்கு பலன் தரல, உங்க முடிவு உங்களை காப்பாத்தல, உங்களுடைய எல்லா திறமையும் உங்களுடைய எல்லா அறிவும் சுரண்டப்பட்டு ஒரு குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு குலதெய்வ சப்போர்ட் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்க முடியல, அடுத்தவன் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இல்லைன்னு அர்த்தம். பதவி உயர்வு, வேலை, டிரான்ஸ்ஃபர் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருங்க. கன்னியை பொறுத்தவரை குலதெய்வ அருள் என்பது அவசியம், தேவை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் தேவை. கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் அம்சமா இருக்கனால பேச்சுல, தொழில, செயல்ல எல்லா ஸ்தானத்திலையும் இவர்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக குலதெய்வ பவர் இவர்களுக்கு வேணும் வேணும். சில பேர் சொல்லுவாங்க குலதெய்வமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணணும்? இந்த 5ஆம் பாவகத்தை தான் முதல்ல பார்க்கணும். அது லக்னத்திற்கு 5ஆம் பாவம். நான் வீடியோட துவக்கத்திலே சொன்னேன், ஆண் ராசி, நீர் ராசி, நிலராசி, ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருந்தால் சிவகோத்திரம், சந்திர பகவானுடைய அம்சத்தில் இருந்தால் பெண் தெய்வம், அதே அக்னி வீட்டில் இருந்தால் அக்னியில் மாண்ட தெய்வம். இந்த மாதிரி சில அமைப்புகளை எடுத்துக்கிறோம் நம்ம. சிலருக்கு ஊரை விட்டு போனாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, மலேசியா, அந்த காலத்துல எல்லாம் பூர்வ குடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போய் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், குலதெய்வ வழிபாடுகளை நம்ம எப்படியாவது எடுத்துட்டு வரணும்னு இன்னும் ஆசைப்படுறாங்க. அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், குலதெய்வம் கோயிலில் போய் அந்த மண்ணை மிதிக்கணும்னு அவ்வளோ விருப்பப்படுறாங்க. அது லக்னத்திற்கு 5ஆம் இடம் அந்த பாக்கியங்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த அருள் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர்கள் நிற்க தரணியில் குடிவிளங்க புத்திரர்கள் இல்லைங்கிறார் புலிப்பாணி ஐயா. குடி விலகங்கன்னா உன்னுடைய குடும்பம் குடித்தனம்லாம் விளங்குவதற்கு புத்திரன் கூட இருக்காம போயிருவாயா அப்படின்னு சொல்றாரு. அப்ப 5ஆம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப உங்களுடைய குலம் விருத்தி பெறுவதற்கு முக்கியமான விஷயம். குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா தான் குலமே உங்களுக்கு என்ன ஆகும், விருத்தி ஆகும். ஆக அதை வச்சு நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குலதெய்வ அருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத அஷ்ட பிரசன்ன முறையிலும் ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக குலதெய்வ கோவிலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள்ல போவாங்க. இப்போ கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த நாள்ல போனா கூடுதல் சிறப்பா இருக்கும், இப்படி வழிபாடு பண்ணா அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னா எப்படி பண்ணணும்? குலதெய்வம் அவங்க அழைச்சாதான் நம்ம போக முடியும். பொதுவா எந்த தெய்வமா இருந்தாலும் அதுல குலதெய்வம் நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடனாலும் சரி உங்களுக்காக ஓடோடி நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். கன்னியை பொறுத்தவரை சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அவர்களுக்கு உகந்த நாள். வளர்பிறையிலே வரக்கூடிய அந்த பஞ்சமி திதி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குலதெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். வளர்பிறை பஞ்சமி திதி கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு பொன்னான ஒரு அமைப்பு. கன்னி நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. புதன் பகவானுடைய அம்சம். நிலம்னா என்ன, உங்க குலதெய்வ கோவில் உழுது பராமரிக்கக்கூடிய பணிகள் செய்யறது, குலதெய்வ கோயிலை போய் கூட்டி பராமரித்து சுத்தப்படுத்துவது, குலதெய்வ கோயிலில் அழகான பூச்செடி, கன்னினாலே செடிகள் இயற்கை இதெல்லாம் சொல்கிறோம். ஆக அவங்களுக்கு அழகான பூச்செடிகளை அங்கே போய் நட்டு வைப்பது, ஸ்தல விருட்ச மரங்கள்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்தல விருட்ச மரங்களை பராமரிப்பது. சில பேர் குலதெய்வமே அந்த வேப்ப மரம் புளிய மரம் 2 இணைந்து ஒரு திரிசூலம் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு குலதெய்வமே மரத்தடியில் நிற்கிற தெய்வமாக இருக்கும். அதையெல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு பராமரிப்பை பண்ணுவது. ஆக கன்னியை பொறுத்தவரை குலதெய்வ கோவில் இவர்களுக்கு நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால கோவிலை சுத்தப்படுத்தினா, கோவிலில் அவர்களுடைய பாதம் கிரிவலம் வந்தால், கோவிலில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பராமரித்தால், கோவிலை இயற்கையாக பசுமையாக வைத்து கொண்டால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையும் பசுமையா இருக்குங்க. நிச்சயமா இது நிதர்சனமான உண்மை. கோவில் சுத்தமடைய மனம் சுத்தமடையும். கன்னிராசிக்காரர்களுடைய குலதெய்வம் பூத்து குலுங்க இவர்கள் வாழ்க்கையும் பூத்து குலுங்கும். கன்னிராசிக்காரர்களுடைய குலதெய்வ கோவில்ல அப்படியே நறுமணம் மணக்க இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிச்சயமாக மணக்கும். கன்னி நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. நிலத்தில் விளையக்கூடிய அத்துணை பொருள்களையும் கன்னி ராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கு அன்னதானத்திற்கு தான தர்மமாக கொடுப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை நிச்சயமா கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சே குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியா அடுத்த ராசிக்கும் நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, கன்னிராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் எப்படியெல்லாம் இருக்கு, எந்த நாள்ல எப்படி வழிபாடு செஞ்சா நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்த இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பேசிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.